ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, என் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்ல உள்ளங்களே. ஆர்த்தடாக்ஸ் ஆயா வீட்டுக்கு போயாச்சு ஒரு வழியா. இந்த கமருதீனோட அதீத ஆற்றல், அதாவது இந்த பெயிண்ட் பண்றதா இருக்கட்டும், டான்ஸ், பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ பிரஜன் அண்ட் சாண்ட்ரா மாதிரி இருக்கணும் எனக்கு, அதனால சாண்ட்ரா மாதிரி ஒரு வைஃப் வேணும்னு அந்த அம்மாட்ட சொன்னாலும் அவங்க ட்ரூ கலர் காலங்கத்தால வெளியில வந்துருச்சு. திவ்யாவை வந்து ஊர்கெல்வி அப்பத்தாலாம் சொல்றீங்க, உங்க பொண்ணு மட்டும் ஒழுங்கா மற்றவங்கள பேசுற மாதிரி தான் பொண்ணு அப்படின்றதும் வந்து யோசிக்கணும். மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தானே அவங்க பொண்ணு அப்படின்றத. ஸோ அதே மாதிரி அரோரா வந்து வேற எதுவுமே செய்யறது இல்லை அப்படின்னா அவங்களும் மற்ற கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க, அதனால தான் இருக்கிறாங்க. வேற யாருமே வந்து இங்க ஒன்றும் சும்மா இல்லை, சும்மா இருக்கிறவங்கள பேக்கப் பண்ணி அனுப்பதான் போறாங்க பிக் பாஸ். தன்னோட பொண்ணை மட்டுமே பேசணும் தற்பெருமை அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் யார் மனசை ரொம்ப வந்து மக்கள் கவர்றாங்களோ அவங்க தான் வந்து கடைசியில் ரன்னர் அப்லயும் வின்னர்லயும் நிற்பாங்க. அதுதான் உண்மை. எல்லா வேலையும் பண்ணிடுவேன், ஆனா வந்து மெச்சிக்கிட்டே இருக்கணும்னா அது எப்படி பாசிபிள் இல்லை? கானா வினோத்க்கு இருக்க டேலண்ட்டுக்கு கண்டிப்பா அதனால தான் கடவுள் அதுக்கான நல்ல ஒரு ரெகக்னிஷனை கொடுக்குறாரு. ஸோ சுபிக்ஷா அவங்களோட ஃபேமிலி உள்ள வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கலவரமாச்சு. நான் அப்படியே லைனா அதில் சொல்லிடுறேன். அவங்க அப்பா கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சபரி வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஃபேமிலியிலேருந்து லாஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் ஜென்யூனா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு, பார்வதி அவங்க அம்மாவுக்கு ஷூ மாட்டி விடுறதுலேருந்து, பசங்களோட எல்லாம் ஃபுல்லா விளையாண்டதுலேருந்து யார்கிட்டயுமே என்னை பத்தி என்ன சொல்றாங்க, என்னை பத்தி என்ன கேட்கறாங்க அப்படின்னு எதையுமே சொல்லலை. அவங்கவுங்களா அவங்ககிட்ட ஷேர் பண்ணதான் சபரி, அதான் உண்மை. ஆனா சபரியே வந்து பார்வதி இங்க சீண்டுச்சு, நீ பெர்ஃபார்மன்ஸ்க்காக தானே இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சின்னு நடக்கிறத வந்து பேசிச்சு. நான் இதை அப்புறமா அட்ரஸ் பண்றேன் பார்வதின்னு சொன்னா, ஆனா சபரி அட்ரஸ் பண்ணுவானான்னு தெரியல, அவன் வந்துருவான். பட் பார்வதி மட்டும் கரெக்டா வச்சுன்னு எல்லாரையும் தாக்கினே வரவங்க எல்லாரும் போய் தன்னை பத்தி கேட்டுக்கினே இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லார பத்தியும் சொல்லுங்க சொல்லுங்க அந்த ரவுண்ட்ல உட்காந்து கிளறது. இப்படிதான் கமருதீன் அந்த மாதிரி கிளறி ரியா வாயில இருந்து சேஃப் பிளேன் வாங்கி அதை வந்து எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, அதெல்லாம் காமிக்கவே இல்லை ஒன் ஹவர் ஷோல. அதுக்குள்ள சாண்ட்ரா வந்து அந்த டிவார்மிங் டேப்லெட் பத்தி சொன்னாங்கல்ல, அதை பத்தி தம்பி சுபிக்ஷாவோட தம்பி வந்து பேசிட்டு இருந்த டைம்ல அதை வெளியில வந்து சார்ட் அவுட் பண்ணாங்க. இவங்க வந்து அவங்க அம்மா ரொம்ப வெகுலி சுபிக்ஷா அம்மா, அதுக்குள்ள அவங்க வந்து இந்த 25,000 ரூபாய் டாப் அப் பண்ணலாமான்றதை பத்தி பேசிட்டாங்க. நாங்க வேணாம் சுபி வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டோன்றதை லைவ்லயே சொல்லி உடச்சு விட்டாங்க. டிவார்மிங் டேப்லெட் போட்டேன் அப்படி சொன்னால, நல்ல வேலைக்கு ஸ்கூபி டூ விஷயம் வருமானு பார்த்தேன். சாண்ட்ரா நிறைய பேசிருக்கு சுபிக்ஷா பின்னாடி பிரஜனோட சேர்ந்து. ஸோ அந்த விஷயம் வந்தோடனே அதுக்கு பின்னாடி போய் சாண்ட்ரா எப்பயும் போல வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி பண்ணல, குழந்தை மாதிரி அந்த மாதிரி பண்ணி சாரி கேட்கற மாதிரி கேட்டு, எனக்கு தெரியாம கேட்டேன் அப்படி சொல்லிட்டு சாரி கேட்டுச்சு. அப்புறமா அந்த பார்த்தவொடனே கமருதீனம் போயிட்டு அந்த கம்யூனிட்டி பத்தி பேசினால, மீனவர் சமுதாயம், அதுக்காக அதுவும் பார்வதிக்காக தான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு அங்கேயே அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் சாரி கேட்டா. ஸோ இப்படியாக முடிஞ்சுது. அவங்க அம்மா பாவம் வெகுலியா அந்த பிஆர் டாப் அப் பண்ணட்டுமா 25,000 கேட்ட, அதை காதுல வர கேட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. இவன் வீட்டுக்கு போறதுன்றது அந்த பையன் நல்லாவே ஓரளவுக்கு சொல்லிட்டான். ஸோ அது வந்து டைட்டில் வின்னர் நீ கிடையாது, நீ வீட்டுக்கு வந்துருவ அப்படின்றத. அதுக்குள்ள இங்க கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை, வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னா, நான் வேலை செஞ்சேன் இல்லை, நம்ம பசிக்கும் போது சாப்பிட்டாதான் சாப்பாடு, நீ அப்பயாவது வேலை சொல்ல சொன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு செய்யறதெல்லாம் வேலை கிடையாது, அப்படின்னா நான் செகண்ட்ஸ்க்கு நடந்தா நான் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்திருப்பேன் அப்படின்னு பார்வதி சொன்னா. கிடையவே கிடையாது, நீ வீட்டு வேலையும் செய்யல, எல்லாம் செய்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு. நியாயமான சண்டை தான், ஆனா பார்வதிக்கு எதுவுமே நியாயமே தெரியாது, அப்படி ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்வதி டோட்டலா சார்ஜ் ஆகி அப்படியே ரெபல் மோட்ல இருக்கிறாங்க. பார்ப்போம். தேங்க்யூ.